ம். சிம்பிளா ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு, எண்ணெய் விட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுபட்டனிட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினமேட்டு, சின்ன வெங்காயம் கிரைண்ட் பண்ணி வச்சத போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினமேட்டு, பொடியா நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டு வதக்கிக்குங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆனமேட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது எண்ணெயிலேயே வறுபடுறதுனால உங்களுடைய பச்சை ஸ்மெல் பார்த்தீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு அதை வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுனாவே போதும். ஓவர் குக்கு நம்ம சிக்கனுக்கு கொடுக்கக்கூடாது. நல்லா வெந்தமேட்டு பெப்பரும் சீரகத்தூள் போட்டு ஒரு நல்லா கலந்து விடுங்க. கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நான், சப்பாத்தி, பரோட்டா, சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி